ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை. ஸோ சீனியர் இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோடு, அம்ஜிக்கரை, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். டியூவல் சேம்பர் லீட்லெஸ் பேஸ்மேக்கர். லீட்லெஸ்னால் ஒயர்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் பேச போகிறேன். ஜென்ரலாக வந்து இது ஹார்ட் ரேட் ரிலேட்டட் பிரச்சனைக்காக அது பேஸ்மேக்கர் வைக்கிறது. நார்மலாக ஹார்ட் ரேட் ஒரு 60 to 100 இருக்கும். எல்லாருக்கும் ஆவரேஜாக ஒரு 70, 74, 80 அப்படின்னு சொல்லுவோம். பட் 60 to 100 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 60 கீழே போச்சுன்னா லோ ஹார்ட் ரேட் சொல்லுவோம். நம்ம தூங்கக்கூட கொஞ்சம் ஹார்ட் ரேட் கம்மியாகலாம். பட் இந்த ஹார்ட் ரேட் கோஸ் லெஸ் தென் 40, இப்போ 40க்கு கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிடினஸ், டயர்ட்னஸ், சிலவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகிறது நடக்கலாம். அண்ட் சம்படிக்கு நான் இவனை கார்டியாக் அரெஸ்ட் கூடும், ஏன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா. ஸோ 40 கீழே போகக்குள்ள நிறைய பேர் ஃபெயிண்டிங் வந்துடுவாங்க, மயக்கடிச்சு கீழே வந்துடுவாங்க. ஸோ ஏன்னா போதிய பிளட் சப்ளை போகாது ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு. ஸோ அந்த கண்டிஷன் அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலும் இரகுலர் ரிதம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி கண்டிஷன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? பேஸ் மேக்கர் வைப்போம். பேஸ் மேக்கரோட ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் ரேட் எப்போலாம் கம்மியாக போகுது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஹார்ட் ரேட் கம்மியாகவும் பார்த்துக்கிறதுக்காக. யூஸ்வலாக நம்ம ஒரு 60, 70 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம நடக்கக்குள்ள அது கொஞ்சம் அதிகமாகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக கண்டிஷனுக்கு. ஸோ ஹார்ட் ரேட் கம்மியாக போனாலோ இல்லை ரிதம் மாறி போனாலோ, இரகுலராக இருந்து இரகுலர் ரிதம், அப்போ ஹார்ட் ரேட்டும் கம்மியாக இருக்குது, ரிதமும் இரகுலராக இருந்தாலும் அப்பயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யாரும் இந்த பேஸ்மேக்கர் இந்த இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க? யூஸ்வலி கார்டியாலஜிஸ்ட். ஸோ கார்டியாலஜி டாக்டர் அது பேஸ்மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து காலங்காலமாக வந்து பேஸ்மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிற பேஸ்மேக்கர் இது ஒரு 2 பார்ட் இருக்கும். ஒரு பேட்டரி மாதிரி, ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர்னு இருக்கும் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி. ஸோ அது ஸ்கின்னு கீழே ஒரு சின்னதாக ஒரு மினி சர்ஜரி பண்ணிட்டு வைப்போம். இந்த கிளாவிக்கல் போன், காலர் போன் சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு கீழே செஸ்ட்ல, இந்த அப்பர் செஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு மினி சர்ஜரி ஒன்று இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு ஒயர், பிளட் வெசல்ல ஒயர் வந்து போகும், அதுதான் லீடுன்னு சொல்லுவோம், ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இங்கேருந்து ஒரு பேட்டரி ஒரு பல்ஸ் கொடுக்கும், அது ஹார்ட்ல போயிட்டு உள்ள போயிட்டு அது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும், அதனால ஹார்ட் பீட் ஆகும். ஸோ திஸ் யூஸ்வலி இதுக்கு வந்து ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 days to 7 days இருக்கலாம். அப்புறம் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 3-4 hours ஆகலாம். அது ஒரு ஒயர், 2 ஒயர்னா 4 hours ஆகலாம். 2 லீடு, டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். ஹார்ட்ல 4 சேம்பர் இருக்கு. ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிகல். ஸோ நமக்கு வந்து இந்த ரைட் சைட்ல தான் நார்மலா அந்த இம்பல்ஸ் உருவாகும். நார்மலா நம்மளுடைய ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் பீட்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி. இப்போ ஹார்ட் ஒரு வீடு மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் பைப் தான் அந்த பிளட் வெசல்லாம், வேல்வ்ன்றது கதவு மாதிரி. இந்த ஹார்ட் ரேட்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, கரண்ட் கனெக்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து ரைட் ஏட்ரியம் அன்றது அந்த பகுதியிலேருந்து தான் உருவாகுது. அப்பர் சேம்பர், அது ரைட் சைடில் இருக்கிற சேம்பர்ல இருந்தால் உருவாகுது. அங்கேருந்து அந்த இம்பல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு பகுதிக்காக மற்ற இடத்துக்கு பரவும். ஸோ நம்ம யூஸ்வலாக இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் வச்சு ஒரு ஒயர் வந்து ஹார்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ரைட் வென்ட்ரிகல் அந்த பகுதிக்கு அனுப்புவோம். தேவை இன்னொரு ஒயர் போட்டோம்னா ரைட் ஏட்ரியம். ஸோ அந்த ரைட் சைடில் தான் 2 சேம்பரை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ண தெரியும். பார்த்தா ஒரு புடைப்பு மாதிரி இருக்கும், ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். சின்ன பசங்கள்லாம் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சுற்றிடுவாங்க அது. ஸோ ட்விட்டர்னு வாங்க, ஸோ அப்படியே போட்டு சுற்றி விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஒயர் வந்து இடத்துல வந்து மாறிடும். அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். 2 இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒன்று இந்த பாக்கெட்டில் இன்ஃபெக்ஷனு, எங்கே அந்த பேட்டரி வச்சுருக்கோமோ, இல்லை உள்ள போகிற ஒயர். இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் நம்ம சில டைம் மாஸ்க்லாம் போட்டிருக்கோம். எதுக்கு? யாராவது கொஞ்சம் இருமுனாங்கன்னா நமக்கு வரக்கூடாது. என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு வாரம் 10 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியிருக்கும். அதிகபட்சமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கலாம். பட் ஹார்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா 4 to 6 weeks இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஃபெக்ஷன் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது இந்த ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர், யூஷுவல் பேஸ் மேக்கரில் வரதுக்கு சான்சஸ் வந்து ஒரு 2 to 5% இருக்கு. ப்ரொசீஜர் அப்பயும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் ஆகலாம் யூஷுவலாக பண்ணுற பேஸ் மேக்கரில். இப்போ இந்த இடத்துல அது கூட உடனே இல்லை, பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் வரலாம். ஸோ ஒரு 2 weeks, 6 months, 1 year, 2 year வரைக்கும் கூட இன்ஃபெக்ஷன்லாம் வரலாம். அது அதே மாதிரி அந்த போட்டுக்கிற அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த ஒயர்ன்றது, அந்த லீடுன்றது அது சில டைம் ஃப்ராக்சர் ஆகிடலாம், பிரேக் ஆகிடலாம். யூஷுவல் கரண்ட் ஒயர் மாதிரி தான், மேலே ஒரு இன்சுலேஷன் மாதிரி இருக்கும், அது பிரேக் ஆகிடலாம். இல்லை எங்கே நம்ம போய் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நவுந்துடலாம், டிஸ்லாஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவல் பேஸ் மேக்கருக்கு போகணும். அதுதான் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர், லீட்லெஸ் பேஸ் மேக்கர். ஸோ இதில் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாங்க, ஒரு மேலே ஒரு பேஸ் மேக்கர் இருக்கு, கீழே ஒரு ஒயர் வரைக்கும் போகுது யூஷுவல். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது, நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் வச்சிட போகிறோம். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நார்மல் பேஸ் மேக்கர் வந்து எப்படி இருக்கு படத்தில் காமிச்சிருக்காங்க. இது வந்து நேராக ஹார்ட்டுக்குள்ளே போய் வைக்கிற மாதிரி இருக்க பேஸ் மேக்கர், சின்னதாக தான் இருக்கும். அதுதான் லீட்லெஸ் பேஸ் மேக்கர். யூஷுவல் அதான் லீட்லெஸ், நிறைய பேர் லெட்லெஸ்ன்னு வச்சிருவாங்க. இல்லை, இது லீட்லெஸ், அதான் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர். ஸோ இதில் வந்து
அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு வயர் போய் ஹார்ட்டுக்குள்ளே ரைட் சைடு அந்த வென்ட்ரிக்கலில் வச்சுருவோம். வீடியோ அது ப்ளே ஆகுது, ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ அது ஒரு தொடையிலேருந்து ஒரு டியூப் ஏரியா கொண்டு போயிட்டு ஒரு டியூப்ல ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் ஹார்ட்டில் ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி தான், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி. அதனால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கிரிச்சல் தையெல்லாம் இருக்காது, சின்ன ஊசி தான், தொடவடியா ஊசி போட்டு ஹார்ட்டில் போய் வச்சுட்டு வந்துடுவோம். வீடியோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. பட் ஸோ அப்புறம் பேஷண்ட் வந்து சில டைம் பிளட் தின்னல் இருப்பாங்க, ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள் இருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரையை சில டைம் நார்மல் பேஸ் மேக்கர்னா ஒரு ஏன்னா ஆப்ரேஷனால ஒரு 5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த பேஸ் மேக்கருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரைட் சைட் வென்ட்ரிக்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐம் ஷோர் ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வைப்போம், இங்கே ஒன்று கீழே ஒன்று வைப்போம், இன்னொன்று மேலே ஒன்று வைப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. இது கொஞ்சம் படம் ஒழுங்காக ப்ளே ஆகுது. சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி 2 வைக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ ஏட்ரியமில் ஒன்று, வென்ட்ரிக்கல் ஒன்று. ஸோ 2 டியூவல் சேம்பர்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒயர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. இந்த பில்டிங் கட்டக்குள்ளேயே நம்ம ஒயர் எல்லாம் கேபிள் கனெக்ஷன்லாம் போட்டுரும். அதுக்கப்புறம் திருப்பி அதை வேலை பார்க்கணும்னா மறுபடியும் உடச்சிட்டு எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அந்த மாதிரி. அது இல்லாமல் ஆரம்பத்திலே பண்ணாலும் பெரும்பாலும் வந்து 2மே போட்டுருவாங்க. அவருக்கு ஒரு பகுதியில் தான் ப்ராப்ளம், ஸோ அப்பர் சேம்பரில் ப்ராப்ளம் இல்லை லோவர் சேம்பரில் ப்ராப்ளம்னால 2 இடத்துலையுமே ஒயர் போட்டுருவாங்க. நம்ம பிற்காலத்தில் இன்னொரு ஒயர் மறுபடியும் போடணும்னா இந்த ரத்த குழாய் ஃபுல்லாக ஃபைப்ரோஸ் ஆகிடும், டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆகிடும், ஸ்கார் டிஷ்யூ மாதிரி காயம் மட்டும் பாயமால இருப்பாங்க அந்த ரத்த குழாய் ஃபுல்லாக. அதில் போய் மறுபடியும் வேலை பார்க்கறது ரொம்ப காம்ப்ளிகேஷன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு வந்து அதுக்கு இப்போ அந்த ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் வந்து இங்கே ஒரு இப்போ நம்ம ஒரு மைக் வச்சுக்கோம், பக்கத்து ரூமில் ஒரு மைக் இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அங்கே அவங்க பேசுறது இங்கே நமக்கு தெரியும், அங்கேருந்து கம்யூனிகேஷன் ஆகிக்கும். ஸோ இது எப்போ வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு சேம்பரில் மட்டும் தான் பண்ணிக்கலாம். அப்புறம் சேம்பர் பிற்காலத்தில் அவருக்கு மறுபடியும் இன்னொரு இடத்துல மேல் பக்கத்தில் கீழ் பக்கத்துலேயும் ப்ராப்ளம் வருது, அங்கேயே ஒரு எலக்ட்ரிக் டிஸ்பென்ஸ் வருதுன்னா அப்போ வேணா பண்ணலாம். இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் 2மே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் இருக்கிற நம்ம பேஷண்ட் பண்ணது வந்து நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் இருந்ததுனால அவருக்காக 2 சேம்பருமே பண்ணுவோம். ஏன்னா பக்கத்தில் மேலே இருக்கிறது நல்லா பீட் ஆகுது, கீழ் பகுதி ஒழுங்காக பீட் ஆகல, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கு. ஸோ அங்கே பீட் ஆகுது, இங்கே வாங்கி இங்கே கீழே கொடுக்கணும். ஸோ அது அப்பர் சேம்பரில் இருக்கிற ஹார்ட் ரேட்டை இட் ஹாஸ் கம்யூனிகேட் அண்ட் தென் கிவ் இட் டு லோவர் சேம்பர். ஸோ அங்கே இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக் மாதிரி தட் வில் டேக் அண்ட் கிவ் த சிக்னல் டு த லோவர் சேம்பர். அதான் பீட். அந்த பேஸ் மேக்கர் பேர் AVEIR சொல்லுவோம். அது ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் லாஞ்சிவிட்டி. யூஷுவல் பேஸ் மேக்கர் நம்ம வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் ஒரு 8 years 10 years வரலாம். ஸோ இந்த பேஸ் மேக்கர் வந்து 12 to 15 years வரைக்கும் வரலாம். ஸோ அதான் எக்ஸ்டெண்டட் லாஞ்சிவிட்டி சொல்லுவோம். இம்ப்ளான்ட்னா 2 டிவைஸ் இருக்கும், அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர், அது கம்யூனிகேஷன் ஆகும். ரெட்ரீவபிள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்றோம். ஸோ யூஷுவலாக அந்த பேஸ் மேக்கர் நம்ம போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அது வந்து உள்ள போய் அப்படியே செட் ஆகிடும், ஒரு அது சுற்றி டிஷ்யூ ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அது எப்படி அது ரெட்ரீவ் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லை வேற மாற்றணும், அந்த எடுக்கிறது எப்படின்னா சப்போஸ் ஹேர் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் கொத்தா முடிய பிடிச்சி பிடுங்கினா எப்படி இருக்கணும் ஸ்கின்லேருந்து, அந்த மாதிரி உள்ள ஹார்ட்டுக்குள்ளே நடக்கும். அந்த டைம்ல ஹார்ட்ல பெர்ஃபரேஷன் நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்க்ரூயிங் டைப்னால எப்போ வேணா நம்ம திரும்பி ஒரு 10 years 12 years அப்புறம் இல்லை 15 years அப்புறம் எடுக்கணும்னா திருப்பி அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மி. யூஷுவல் வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் 20% வரைக்கும் காம்ப்ளிகேஷன் எடுக்கலாம். இதுல அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரேட் இல்லை. இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து 0% இன்ஃபெக்ஷன் சான்ஸ். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 60 year ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவர் வந்திருந்தாரு, அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக தான் வந்தாங்க, அரௌண்ட் 44 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நம்ம சொன்னமே அப்போ வேற ஊர்ல இருந்து இங்க டிராவல் பண்ணியே வந்துட்டாங்க, அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியா இருந்தது. எதெல்லாம் ஹார்ட் ரேட் கம்மியா போச்சு அப்படின்னு பார்த்தோம். யூஸ்வலா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கம்மியாகலாம், மாத்திரைகளால் கம்மியாகலாம், நம்ம பிபி மெடிசன் சில டைம் ஹார்ட் ரேட் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குதா. ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணும். தைராய்டு கம்மியா வேலை செஞ்சா ஹார்ட் ரேட் கம்மியா போடலாம். ஸோ சில டைம் ஹார்ட்ல பிளாக் இருந்தாலும் கம்மியா போடலாம். அந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது பார்த்தோம். அந்த மாதிரி காரணங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் நம்ம இதை அப்சர்வ் பண்ணக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் ரேட் இன்னும் கம்மியா போயிடுச்சு, அரௌண்ட் 28 கிட்ட போயிடுச்சு. அதுதான் ஏவி பிளாக் சொல்லுவாங்க. மேல ஏட்ரியம் வென்ட்ரிக்கல், மேல அந்த ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து ஸோ மேல இருக்கிற சேம்பர் கீழே இருக்கிற சேம்பர். ஸோ இந்த ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கு போற வயர் நடுவில் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆன மாதிரி. ஸோ இங்க நல்லா கரண்ட் ஏறியுது, நல்லா இருக்குது, பட் அடுத்த ரூமுக்கு போகல. ஸோ அதனால இங்க இருக்கிற கனெக்ஷன் வாங்கி அங்க கீழே கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் பிளான் பண்ணோம். முதல்ல டெம்பரரி பேஸ் மேக்கர் டெம்பரரியா கொடுத்துட்டு எந்த மாதிரி யூஷுவல் பேஸ் மேக்கர் போடலாமா, வயர் இருக்குது இல்லை வயர் இல்லாத பேஸ் மேக்கர் போடலாமா அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணோம். அப்புறம் வந்து அவருக்கு இருந்த கண்டிஷன் போது ஹை கிரேட் ஏவி பிளாக், அதாவது 2nd degree ஏட்ரியல் வென்ட்ரிக்கல் மொபைல்ஸ் டைப் 2ன்னு சொல்லுவோம். அது டெக்னிக்கல் டேர்ம்ல. யூஸ்வலாக 1 லட்சம் பாப்புலேஷன்ல ஒரு 5 to 20 பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம்.
செய்து இந்த மாதிரி தான் பண்ணோம். அவருக்கு கடைசியாக பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் போட்டிருக்கும். ஜஸ்ட் ஒரு படம் தான் காமிச்சிருக்கேன். மேலே ஒரு சேம்பர், கீழே ஒரு சேம்பர், ஒரு 2 டிவைஸ் இருக்கு. ஸோ ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல்ல. ஸோ அது நியூவர் ப்ரொசீஜர், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ப்ரொசீஜர். சிங்கிள் சேம்பர்ல டியூவல் சேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூவல் சேம்பர், அதை வந்து ட்ரூ டியூவல் சேம்பர்னு சொல்லுவோம். அப்படின்னா இது வரைக்கும் வேற ஒரு கம்பெனில இதே மாதிரி டியூவல் சேம்பர்னு இருந்தது, இது மாதிரி ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர். பட் அது எப்படின்னா பக்கத்து ரூம்ல இருக்கிற கேட்கறத நம்ம இங்க இருந்து காது கொடுத்து கேட்டு அப்படி இங்க வேலை பார்க்குற மாதிரி. இது பக்கத்து ரூம்லயே ஒரு மைக் வச்சு அங்க என்ன நடக்குதோ அந்த சிக்னல் இங்க அப்படி இங்க டிரான்ஸ்மிட் பண்ணி பண்ற மாதிரி. ஸோ அதனால ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் எப்படி வேலை செய்யுமோ ஏறக்கூடிய அதே மாதிரி ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்ல்ட்லயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் இருக்கு. இந்தியாவில் லாஸ்ட் 2 months அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம சென்னையில, தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு வராங்க. சென்னையில அது பண்ணியிருக்கோம். அது பண்ணதுனால ஒரு ஜஸ்ட் சமரைஸ் பண்ணுனா, சின்ன பேஸ் மேக்கர் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் அது வெயிட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மாத்திரை சைஸில் கொஞ்சோட மாத்திரையோட பெரிய கேப்சூல் மாதிரி இருக்கலாம். தழும்பு எதுவும் கிடையாது. இப்போ காலகட்டத்தில் எல்லாரும் சப்போஸ் நாளைக்கு ஒரு டிஷர்ட் போடுறாங்க, பட்டன் போடுறாங்க, இது வெளியே தெரியாது. அப்புறம் வந்து யூஷுவல் பேஸ் மேக்கரோட கொஞ்சம் இந்த லாஞ்சிவிட்டி, யூஷுவல் பேஸ் மேக்கர் 8-10 years வருதுன்னா இது வந்து ஒரு 12 to 15 years வரைக்கும் வரலாம். எம்ஆர்ஐ பண்ணலாம் நம்ம. ஏன்னா இது எல்லாமே மெட்டல். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு யூஷுவல் பேஸ் மேக்கர்ல பாத்தீங்கன்னா அதுல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். இது எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். ஸோ பிற்காலத்தில் தலைக்கோ முதுகுக்கோ எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்பைனுக்கு பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம். எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நான் சொன்ன மாதிரி 0% தான். இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி. அப்புறம் வந்து ப்ரொசீஜர் டைம் யூஸ்வலா 1/2 மணி நேரம் ஆகலாம். இப்போ 2 பேஸ் மேக்கர் 2 டிவைஸ் போடணும். ஏட்ரியம் 2 டியூவல் சேம்பர்னா ஒரு கூட அடிஷனல் டைம் மேபி 1 hour வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே 24 to 48 hours தான். யூஷுவல் பேஸ் மேக்கர் ஒரு 5 நாள் 7 நாள் இருக்கணும். அப்புறம் நம்ம சின்ன சர்ஜரி பண்ணுவோம். அதை 2 நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் தையல் பிரிக்கணும். யூஷுவல் அந்த ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர்ல இதில் அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. தையல் கிழிச்சல் எதுவுமே கிடையாது. அப்புறம் மாத்திரைகள், பிளட் தின்னர் மெடிசன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சுகர் இருந்தால் எல்லாருமே பிளட் தின்னர் மெடிசன். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் தின்னர்ல இருந்தாங்க. ஆஸ்பிரின், இந்த குளோப்ரோக்ளல் அப்படின்னா ரத்தம் கட்டாத மாத்திரைகள், ஹார்ட் பிளாக்கு வரக்கூடாது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் இந்த ப்ரொசீஜர் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. ஈவன் மெட்டல் வேல்வ் இருக்கவங்க வெரி ஹை ஆன்டிகோகுலேஷன் சொல்லுவாங்க. அசிட்ராம், வார்ஃபரின் இருந்தால் கூட ஆஞ்சியோகிராஃபிக்லாம் 1 நாள் நிறுத்துவோம். அப்படி இருந்தாலும் 1 நாள் நிறுத்தினா போதும். யூஸ்வலாக ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கருக்கு 4-5 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும் அந்த மாத்திரைகள். ஸோ அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கக்குள்ள நம்ம எங்க ஆப்ரேஷன் பண்ணோமோ அந்த பேட்டரி மாதிரி இருக்குது பாருங்க, பல் ஜென்ரேட்டர், அந்த இடத்துல மறுபடியும் பிளட் அக்குமுலேட் ஆகிடலாம். ஹேமோட்டாமான்னு சொல்லுவோம். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாத்திரை நிறுத்தணும். நம்ம ஆப்ரேஷன் முடிச்சு உடனே அந்த ரத்த கட்ட மாத்திரைகள் ஆரம்பிக்க முடியாது. இதுல அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ வாட் வி சே கட்டிங் எஜ் டெக்னாலஜி, டுவல் சேம்பர். ஸோ லீட்லெஸ் மீன்ஸ் ஒயர்லெஸ், வித்தவுட் லீட் பேஸ் மேக்கர், மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த கார்டியக் பேசிங்ல ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அது வந்து நியூவர் டெக்னாலஜி வந்ததுல அதை யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ சென்டர்ஸ் ஹவ் டன் இன் இந்தியா அண்ட் வி ஹவ் டன். இந்த அளவு தான் இருக்கும். 2 சேம்பர், ஒரு ஏடிஎம் இந்த அளவு இருக்கும். வென்ட்ரிகல் இது பேஸ் மேக்கருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ 2 டிவைஸ் ஏறக்கூடிய இப்படி தான் இருக்கும் பேஸ் மேக்கர். ஸோ இது வந்து கையில் இப்படி போட்டு பண்ணுற மாதிரி தான் பேஸ் மேக்கர். அது வந்து ஹார்ட்டுக்குள்ளே வச்சிருவோம். ஹார்ட்ல 4 சேம்பர் இருக்கும். ஸோ இது ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு. ஸோ இதை ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த தொடர் இங்கே வந்துட்டு இங்கே ஒன்று வச்சிரும், இங்கே ஒன்று வச்சிரும். அதுதான் கம்யூனிகேஷன். படத்தில் நான் காமிச்ச மாதிரி எக்ஸ்ரேல காட்டணும்னா இதுதான் இருக்கும். அது 2 டிவைஸ் காமிச்சிருக்கோம், அப்படிதான் இருக்கும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லலாம். இல்லை, இது வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி தான். இந்தியா மேக் கிடையாது. இந்தியா மேக்கில் வந்து எனக்கு எதுவும் பேஸ் மேக்கர் இல்லை. இல்லை 40க்கு கீழே போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி எதனால காரணங்கள் பார்ப்போம். நாமளே நம்ம ரெஸ்ட் எடுக்கக்குள்ள நாமளே நம்ம ஹார்ட் ரேட்டே வந்து ஒரு ஃபோனோட பேட்டரி மாதிரி தான். ஃபோனு நம்ம நிறைய ஏதாவது வீடியோ பார்த்தா நிறைய யூஸ் ஆகுது. சும்மா இருந்தால் அமைதியாக இருந்தால் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம யூஸ்வலாக படுத்துன்னு இருக்கக்குள்ள அமைதியாக இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தூங்குற டைமில் ஒரு 55-45 கூட வரலாம். இது பட் 40 கீழே எப்பயுமே இருக்கு. அதுவும் 40 கீழே போகக்குள்ள அவங்களுக்கு அந்த கிட்டனஸ் மயக்கெல்லாம் வருதுன்னா அவங்க பார்ப்போம். வேற ஏதாவது ஈஸியாக தீர்க்கக்கூடிய காரணங்கள் இப்போ இவருக்கும் அவருக்கு பேஸ்மேஷனுக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதா ஃபர்ஸ்ட் அது பார்ப்போம். உப்பு லெவல் ஏதாவது பொட்டாசியம், கால்சியம் லெவல் ஏதாவது மாறி போயிருந்தாலும் கம்மியாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்குதா, அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல பிளாக் இருக்கா. முக்கியமாக மாத்திரைகள், பிபி மாத்திரைகள் வந்து நிறைய பிபி மாத்திரைகள் ஹார்ட் ரேட் கம்மி பண்ணலாம். அப்படிதான் வேலை செய்யும். ஹார்ட் ரேட் கம்மி பண்ணி பிபி கம்மி பண்ணும். அதெல்லாம் அந்த காரணங்களா இருக்குதான்னு முதல்ல பார்ப்போம். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நான் அவங்க பேஸ் மேக்கர் அட்வைஸ் பண்ணுவோம். இது வந்து லைஃப் டைம் ஆமா ஆமா. ஸோ அதுவும் இல்லாமல் ரிதம் சிலவங்களுக்கு இர்ரெகுலர் ரிதம் மாறிடுச்சுன்னா ஹார்ட்டோட அந்த சீர் மாறிடுச்சுன்னா அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் இருக்கலாம்.
ஸோ இரகுலர் தான். அதுவும் சில கண்டிஷனுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துன்னா போக ஹார்ட் ரேட் அதிகமாக கம்மியாக போயிட்டு இருக்கலாம். அவர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வரக்குள்ள 44 தான் இருந்தது, அந்த ஒரு 24 ஹவர்ஸ்லாம் அவருக்கு மறுபடியும் 28 போயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள நம்ம அதை டெம்பரரி பேஸ்மெண்ட் போட்டு அதனால கொஞ்சம் வச்சோம். ஸோ 40 கீழே போச்சுன்னா மயக்க வர ஆரம்பிச்சிடும். நிற்கிறவங்க டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க, தெரியாது அவங்களுக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் தள்ளி விட்ட மாதிரி தான், கீழே வந்தவங்க தலையில் அடிப்படலாம், அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு பயப்படுது. இப்போ below 60 years கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமா, வரல. இப்போ இது வந்து 15 years வரைக்கும் நமக்கு யூஸா இருக்கும் அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க வந்து திருப்பி ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இல்ல இப்போ இந்த பேஸ் மேக்கர் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஒரு 40 வருஷமாவே இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வயர் இருக்கிற பேஸ் மேக்கர்லாம் ஆரம்பத்தில் பேஸ் மேக்கர் ரொம்ப பெருசாக இருக்கும், அப்படி சின்ன சின்னதாக ஐடிவில் வந்து நான் படத்தில் காமிச்ச மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த பேஸ் மேக்கர் எப்பயுமே வந்து போடுறது சில நாட்கள் வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பேட்டரின்னு மாற்றுவாங்க. ஆமாம், அதே மாதிரி பண்ணுவாங்க. சிலவங்களை அந்த ஒயர் நல்லா இருக்கும் அப்படின்னா வெறும் பேட்டரி மட்டும் மாற்றுவாங்க, பேட்டரி சேஞ்சுன்னு. ஸோ ஃபுல்லாக சிலவங்களுக்கு ஒயரும் ப்ராப்ளம் ஆகிடும், அப்புறம் ஃபுல்லாக தான் மாற்றணும். நான் அதை தான் சொன்னேன், ஃபுல்லாக லீடு ரிட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ பண்ணக்குள்ள கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரலாம். இதில் அந்த மாதிரி கிடையாது. சரி, இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பண்ணலாம். நார்மல் மொபைல் ஃபோன்ஸ்லாம் வச்சு அதோட ரேடியேஷன் அதுக்கு ஏதாவது. ஸோ நார்மலாகவே மொபைல் ஃபோன் வந்து ஹார்ட் பீட் பக்கத்தில் வைக்கக்கூடாது, நீங்கள் செஸ் கிட்ட வச்சிருக்கீங்க. ஸோ நார்மலே மொபைல் ஃபோன் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பட் மொபைல் ஃபோனு, ரேடியோ, ப்ளூடூத்லாம் வந்து அதுக்கு அந்த ரேடியேஷன் வேறு, நான் அயனைசிங் ரேடியேஷன் பார்த்தீங்களா. நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதுக்கும் எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பெருசாக இன்ட்ராக்ஷன் வராது. பட் எப்பயுமே இதெல்லாம் ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினால தான். ஸோ பெரும்பாலும் அதை நம்ம அட்வைஸ் பண்ணுறது இல்லை. கிட்ட வைக்கிறதுலாம் பெருசாக ஆகாது. பட் நாமளே வைக்கக்கூடாது, பேஸ் மெஷின் இருக்குல்ல, அதுவும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான், அதனால அங்கே வைக்க வேணாம், பக்கத்தில் கொஞ்சம் எட்ட வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். பட் பெருசாக ஒன்றும் ஆபத்து உடனே எதுவும் வராது. காஸ்ட் வந்து மாறும் சார். இப்போ இந்த லீடு இருக்கிற பேஸ் மேக்கர், நார்மல் பேஸ் மேக்கர் நிறைய வேரியேஷன் இருக்கு. அதான் சிங்கிள் சேம்பரு, டியூவல் சேம்பரு, எம்ஆர்ஐ காம்பேட்டபிள். சில டைம் பேஸ் மேக்கர்னா நம்ம போட்டால் 60 வச்சு எப்பவுமே ஹார்ட் ரேட் 60 இருக்கும் ஃபிளாட்டா. நம்ம அது கிடையாது. இப்போ நான் பேசினா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும், கம்முன்னு அமைதியாக இப்போ நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அது ஃப்ளக்சுவேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறிக்கிட்டே போகும். எம்ஆர்ஐ காம்பேட்டபிள் அது ரொம்ப நாள் வரணும்னா, ஸோ அப்போ அது வாரண்டி பொறுத்து மாறும், லைஃப் வாரண்டி அதெல்லாம் பொறுத்துலாம். ஸோ அந்த அதில் பெஸ்ட் பேஸ் மேக்கர் இந்த டியூவல் சேம்பர் 2 போட்டு பெஸ்ட் பேஸ் மேக்கர் மேபி ஒரு 6 lakhs to 7 lakhs வரைக்கும் வரலாம். பெஸ்ட் நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு, மாடர்ன் இருக்குதுல. இதுல வந்து மாறலாம். இதுல மறுபடியும் அந்த சிங்கிள் சேம்பர்னு இருக்கு, டியூவல் சேம்பர்னு இருக்கு. ஸோ டியூவல் சேம்பர் நம்ம சிங்கிள் சேம்பர் போடக்குள்ள மேபி ஒரு 10 lakhs வரைக்கும் வரலாம். டியூவல் சேம்பர்னா அரௌண்ட் 16 lakhs வரைக்கும் வரலாம், இந்த மெஷின் காஸ்ட் மட்டும். காப்பீடு திட்டத்தில் இது இன்னும் இப்போதான் அது இந்த டியூவல் சேம்பர் லான்ச் பண்ணி இந்தியாவில் வந்து 2 months தான் ஆகுது. இன்னும் காப்பீடு திட்டத்தில் இந்த மாதிரி பேஸ் மேக்கர் வரல. யூஸ்வலாக கன்வென்ஷனல் பேஸ் மேக்கர், அதுவும் பேசிக் பேஸ் மேக்கர் தான் வச்சிருக்காங்க. நான் சொன்ன போட்டார் ஹார்ட் ரேட் எதுக்கூடிய ஒரு லெவலில் இருக்கும், அந்த மாதிரி பேசிக் பேஸ் மேக்கர் தான் இருக்கும். இப்போ இந்தியாவில இப்போதான் 2 months இப்போ சென்னையில நீங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. சென்னையில் வந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்காங்க, நம்ம நம்மளும் பண்ணியிருக்கோம். அந்த பேஷண்ட் எந்த ஸ்டேட்ல இருக்காங்க? ஒரு பேஷண்ட் இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் தமிழ்நாடு தான் இங்கே தான் இருக்காங்க. ஆமாம். இப்போ அது பண்ணி எவ்வளவு நாள் சார் ஆகுது? ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது. ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, அவர் அதுக்கப்புறம் 1-2 தடவை வந்ததெல்லாம் மற்ற பிரச்சனைக்காக மேபி பிபி அதெல்லாம் தான். பட் பேஸ் மேக்கர்ல ஒன்றும் இனி வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு. இப்போ இவங்களுக்கு லீட்லெஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சிருக்கீங்க. சப்போஸ் இது கண்டுபிடிக்கலன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, முதல்ல வந்து அவருக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை கண்டுபிடிச்சதுக்கு எப்படி இருந்தாலும் பேஸ் மேக்கர் தேவை. நாங்கள் அந்த ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து வேற ஏதாவது ஈஸியாக ரிவர்சபிள் தீர்க்கக்கூடிய காரணம் வேற ஏதாவது இருக்கும், மாத்திரை மருந்துன்னு பார்த்தோம், எதுவும் இல்லை. அப்புறம் மிஷின் தான் வைக்கணும் முடியாச்சு. இப்போ 2 பற்றியும் பேசணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, எதை எடுத்திருக்கீங்கன்னு. ஸோ இதை பற்றி அது நல்லது கெட்டதெல்லாம், அதை மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பேசுனதுக்கு அப்புறம் அப்போ அவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது போகிறேன். இல்லை, ஸோ மெயின் அந்த பேஸ் மேக்கர் எதுக்காக வச்சோம், ஹார்ட் ரேட் கம்மியாக போகக்கூடாது. ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா அப்புறம் உயிருக்கு ஆபத்து, அது வராமல் பார்த்துக்கும். அதேமாதிரி ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாக போயிடும், ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, பம்பிங்லாம் கம்மியாக போயிடும். இவ்வளோ தடவை இருந்தால் தான் அந்த அடிக்கானில் தண்ணி அடிக்கிற மாதிரி தான், இவ்வளோ தடவை இருந்தால் தான் அந்த போதிய ஃப்ளோ வரும். அது கம்மியாக போனாலும் ஃப்ளோ கம்மியாக போயிடும். அந்த ஃப்ளோ கம்மியாக போயிடுச்சுன்னா மூளைக்கெல்லாம் கம்மியாக போச்சுன்னா மயக்கம் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அது கொடுத்துருக்கும். அது அந்த வேலையை பார்த்துக்கும். அது என்ன, அது மெயின், அது இருந்தால் தான். இப்போ அது எல்லாமே நம்ம என்டையர் பாடி ஃபங்க்ஷனே வந்து ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் போய் தான். நான் உடம்பு வண்டி மாதிரினா ஹார்ட் என்ஜின், அது ஒழுங்கா வேலை செய்யணும்னா அது இந்த ஹார்ட் ரேட்ல இவ்வளவு இருந்தா தான் அது நல்லா வேலை செய்யும். அது ட்ரெடிஷனலா அந்த வயர்லெஸ் ஒரு பேஸ் மேக்கர் வெளியில தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. வெளியில ஸ்கின் கீழ இருக்கும், ஸ்கின் ஆபரேஷன் பண்ணி ஸ்கின் ஹார்ட்ல போய் வச்சிடும். இல்ல, அது ஃபைனலா போறது அங்கதான். இந்த வயர் போய் கரெக்டா வந்து கனெக்ஷன் கொடுக்கறது வந்து அந்த ரைட் வென்ட்ரிகல் ஹார்ட்டுக்குள்ளதான்.
இங்க இருந்து போயிட்டு இங்க இருக்கும் இந்த ஸ்கின் கிட்ட இங்க இருந்து அந்த பிளட் வெசல் வழியா உள்ள போயிட்டு ஹார்ட்ல இங்க வயர் ஃபைனலா இது எங்க போதோ அங்கேயே போய் வச்சிருவோம். அவ்வளவுதான். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் அது அங்கேயே பண்ணும். அப்படியே உள்ள எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க. அது ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் ஆகும்போது அது ஏதோ மூவ்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்ல அந்த மாதிரி அது உள்ள போய் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதெல்லாம் பண்ணிடும். அதனால அதுல எதுவும் ஃபிக்ஸடா ஒரு பிளேஸ். ஆமா. இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்து நம்ம வெளிநாட்டுல தான் சாப்பிட்டு ஆமா சார். பேஸ் மேக்கர் வந்து இன்னும் இந்தியால வரல நினைக்கிறேன் சார். பேஸ் மேக்கர் இன்னும் இந்தியா வரல. அதான் இது இந்த ஆமாம் சில இந்த ஹார்ட் ரிலேட்டட் நிறைய சிலதெல்லாம் வந்து கத்திட்டு அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி பேஸ் மேக்கர் வரல. வயர்லெஸ் பேஸ் மேக்கர் லீட் இல்லாத பேஸ் மேக்கர் ரெண்டே கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பேஸ் மேக்கர் சம்பந்தமா பல வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ இதுல வந்து இந்த ட்ரூவா கதை டியூவல் சேம்பர் நான் சொன்ன மாதிரி 2 சேம்பர்னாலும் கரெக்டா அங்க இருக்குது பக்கத்து ரூம்ல இருக்கிறது இங்க என்ன தெரியற மாதிரி அந்த சேம்பர்ல இருந்து கேட்கறது இந்த கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க சைனா இல்ல, அது இங்க இது எல்லாமே சைனா கிடையாது. டைட்டானியம். அப்போ இதுல பெரும்பாலும் கேட்பாங்க, இது இப்போ ஃபிளைட்ல போகல அது வந்து மிஷின் மெட்டல் டிடெக்டர் வச்சா தெரியும். ஏன்னா என்ன இதெல்லாம் யூஷுவல் பேஸ் மேக்கர்னா பயங்கர சவுண்ட் வரும், இது மைல்டாக தான் சவுண்ட் வரும். பட் யூஸ்வலாக ஒரு கார்டு கொடுத்துருப்போம் பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பட் எல்லாமே அந்த இதில் பார்க்கக்குள்ள ஏர்போர்ட்ல எழுதியிருப்பாங்க பேஸ் மேக்கர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் பீப்புள் கேன் ட்ராவல் தான் போட்டிருப்பாங்க யூஸ்வல். அதனால அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுலேயே எதுவும் ஆகாது. மெட்டல் டிடெக்டர் சவுண்ட் வேணால் லேசாக கேட்கும். சர்ஜரி எல்லாமே இருந்துட்டு இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு பேஸ் மேக்கர் பண்றோம் பிளஸ் அது ப்ரொசீஜர் ஒரு 2 நாள் இருப்பாங்க மீதெல்லாம் கேட்டு ஸோ மேபி 18 to 20 lakhs வரைக்கும் வரலாம் அந்த ப்ரொசீஜர் மட்டும். இந்த டுவல் சேம்பர் வந்து இப்போ இதுல வந்து இப்போ நம்ம சிஎம் ஸ்கீம்லயும் வந்து டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கவர் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா 20-25 லட்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கவர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பெரும்பாலும் வந்து வயது அதிகமானவங்களுக்கு தேவைப்படும். சின்ன வயசோட அதிகமாக, ஏன்னா இது முக்கியமான அந்த ஹார்ட் ரேட் கம்மியாகிறதுக்கு வயசு அதிகமாகக்குள்ள ஆகலாம். ஏஜ் அதிகமாகக்குள்ள இது ஒரு காரணம். எப்படி ரத்த குறை நான் சொன்ன மாதிரி பிளட் வெசல் பிளாக், அது வாட்டர் பைப் மாதிரி, இது வந்து கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ இது சிலவங்களுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக போகலாம், 70 வயசு 80 வயசு போகிறவங்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த யூஷுவல் பேஸ் மேக்கர்லாம் போட்டால் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5% சான்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சொன்ன மாதிரி அதை எடுத்துட்டு அப்புறம் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் சரியானதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போய் இன்னொரு பேஸ் மேக்கர் போட வேண்டியது. அதுக்கு அந்த டெம்பரரி கால் மடக்காம டெம்பரரி பேஸ் மேக்கர்ல படுத்துக்கிட்டே இருக்கணும். இது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஹார்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆனால் மட்டும் அந்த மாதிரி மறுபடியும் நம்ம போய் இன்னொரு பேஸ் மேக்கர் வைக்க முடியாது இன்ஃபெக்ஷன் சரியாகிற வரைக்கும். ஸோ அது 4 to 6 weeks அது யூஷுவல் காலகாலமாக ஹார்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனா. ஸோ அது வந்து ஒரு 5 to 10% பீப்புளுக்கு அந்த யூஷுவல் பேஸ் மேக்கர்ல ஆகலாம். அதை அவாய்ட் பண்ணுவோம் டோட்டல். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அவங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சர்ஜரி ஃபினிஷ் ஏதாவது என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதுல வந்து மேஜரா ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுவோம். மேபி இனிஷியலாக வந்து ஒரு 2 weeks or 1 month கூப்பிடுவோம். அப்புறம் 3 months 6 months ஒரு 2 3 செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் 6 months to 1 year வந்தா போதும். மற்றபடி ஒன்றும் மேஜரா ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. இதுக்கு பேஸ் மேக்கருக்கு வந்து டயட்லாம் எதுவும் இல்லை. ஆமா அந்த மாதிரி கிடையாது. பேஸ் மேக்கர் ஹார்ட் ரிலேட்டட், அதுக்கு எதுவும் டயட் இல்லை. அது கூட அடிஷனல் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்ததுன்னா அது கம்மி பண்றதுக்கு அதுக்கான இது போகும், மெடிசன் போகும். சப்போஸ் ஹார்ட்ல ரத்த கூட பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது. இப்போ எப்படி என்ன கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு இதை பண்ணிக்கலாம்ன்ற ஒரு தாட் எப்படி வந்து? அதாவது நான் எம்ஜிஆர்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்தே நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. எனக்கு வந்து டாக்டர் பி சிவராஜன் சொல்லி அவர் தான் என்னுடைய ரெகுலர் செக்அப்லாம் அவர்கிட்ட தான் வருவேன். ஃபிசிஷியன் இஸ் ஜென்ரல் ஃபிசிஷியன், அவர்கிட்ட தான் வருவேன். அது வந்ததுக்கப்புறம் சாரும் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி லேட்டஸ்ட் 2 இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி 2 இதுவும் இருக்குது சார், நீங்கள் இது ஆஃப் பண்ணுறீங்களா அது உங்களுடைய சாய்ஸ்னாரு. அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து 60 தானே, இப்போ இன்னி வருஷம் இருக்குல்ல அப்படிங்கிறதுனால அட்வான்ஸ்டு இது இருந்ததுனாக்கா அது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் சார்கிட்ட. அப்போ டோல் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, 2 டாக்டர்ஸுமே டிஸ்கஸ் பண்ணி தென் தே கேம் டு கன்க்ளூஷன் ஆஸ் பர் மை பாடி கண்டிஷன் இது வந்து இந்த பேஸ் மேக்கர் வச்சா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் த காஸ்ட் வாஸ் ஆல்சோ அஃபோர்டபுள் பை மீ. அதனால நான் ஐ வென்ட் ஃபார் லீட்லெஸ் பேஸ் மேக்கர். பட் அப்போ பயமா இல்லையா உங்களுக்கு? புதுசா இருக்கு. அப்போ ஒன்றும் பயம் இல்லை. டாக்டர்ஸ்க்காக தேர் கிவிங் அஸ் அட்வைஸ். நம்ம ஹெல்த் நல்லா இருக்குன்னு அவங்க அட்வைஸ் கேட்டு தான் ஆகும். ஸோ ஐ டோல்ட் தெம் கோ அஹெட். உண்மை எனக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல இந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு தலை சுத்தலோ, நான் ஆக்சுவலி இருந்தது வெளியில அவுட் ஆஃப் சென்னை. நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து எமர்ஜென்சியில் இருந்து ஐசியூவில் ஒரு 3 days இருந்து இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு போனேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வச்சது ஃபீலிங் அந்த மாதிரி எதுவுமே தெரியல எனக்கு, உள்ள அது இருக்கிறது தெரியல. இப்போ வாக்கிங்லாம் போறீங்களா நீங்க? இப்போ 1 hour வாக்கிங் போறேன் டெய்லி. அதுக்கு முன்னாடி சார் முன்னாடி வாக்கிங் எக்ஸசைஸ் தான் பயன்படுது. முன்னாடி வாக்கிங் போயிட்டு தான் இருந்தேன். பட் இது ஆல் ஆஃப் அ சடன் வந்தது. நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து படுத்தேன் ஹோட்டலில் வந்து. அப்போ படுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. என்னடா ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் டிவைஸ் எப்பயும் நான் கையில் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கனால நான் வச்சிருப்பேன் ட்ராவல் பண்ணால் கூட. ஸோ அதை எடுத்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் 210/110. ஸோ என்னடா இது சம்திங் அப்நார்மலாக இருக்குது பாடியில் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் பார்த்தீங்கன்னா 31 to 39. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், சரி ரைட்டு நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம், வெஸ்ட் பெங்காலில் தான் நமக்கு சரி வராது. ஸோ வி ஹேவ் டு ஃப்ளை டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி ரெஸ்ட். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்ஸ் அப். நைட்டில் படுத்துட்டேன் ஹோட்டலில். காலையில் எழுந்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தேன் பல்ஸ் ஒரு 50 இருந்தது. பிபி ஹஸ் கம் டவுன் டு 169. அதுக்கப்புறம் தென் ஐ மேட் அ பிளான் டு ரெஸ்ட் டு சென்னை. தென் ஐ புக் டோல் தி ஏர்லைன்ஸ் பீப்புள் ஐ வாட் டு மெடிக்கல் கண்டிஷன் இதாக இருக்குன்னா போகணும். தென் ஐ லேண்டட் பை 1:30 or 2 ஐ கேம் டு த ஹாஸ்பிட்டல். வந்தோடனே எமர்ஜென்சியில் பார்த்தாங்க, செஞ்சாங்க, ஆன்ஜியோ எடுத்து பார்த்தாங்க. ஆன்ஜியோவில் பிளாக் இல்லை. தென் சார் டோல்டு வி ஹேவ் டு டூ த பேஸ் மேக்கர் சார், இம்ப்ளான்ட் பண்ணணும், பேஸ் மேக்கர் பண்ணால் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. தென் இட் வில் கோ அஹெட் சார், நோ ப்ராப்ளம். சரி, மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு அது பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி காரணம் நீங்க? எனக்கு தெரியல. இல்ல அது நான் தான் சொல்ல ஆன்சர் பண்ணோம். ஸோ அவருக்கு வந்து இது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்பு வரலாம். ஹார்ட் ரேட் வந்து ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் கம்மியாகிறது இவருக்கு வந்த கண்டிஷன் வந்து இதுவும் ஆல்ரெடி நோன் கண்டிஷன் தான். இந்த மாதிரி இது ஒரு வியாதி. இப்போ ஜுரத்தில், ஃபீவரில், மலேரியா, டைஃபாய்டு அது மாதிரி நிறைய எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு நோய் தான் தெரியும். பட் இருதயத்தில் மற்ற வியாதிகள் இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் ரேட் கம்மியாக போகிறது, இப்போ அடிக்கடி ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சுன்னா அதுவும் இந்த மாதிரி லோவாக போகிறதுக்கு பேஸ் மேக்கர் தான் வைக்கணுன்றது காலகாலமாக இருக்கிறது. ஒரு 30-40 இயர்ஸாக இருக்குது. அது எந்த மாதிரி பேஸ் மேக்கர் வைக்கணுன்றது தான் இப்போ பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், அதனால வந்து ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். கம்மியாகிறதுன்றது வந்து கிடையாது. பட் பிளட் வெசல் பிளாக்கு, சுகரு, கொலஸ்ட்ரால், பிபிலாம் மாறலாம். இப்போ இவருக்கு சாருக்கு வந்து பிபி அதிகமாக போச்சுன்னு சொன்னாங்க 210. அது வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ரிஃப்ளெக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும் பிபி. ஸோ தட் அந்த பிளட் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணும். போதுமான அளவு பம்ப் தான் பண்ணல, பட் அந்த ப்ரெஷரோட போனால் அட்லீஸ்ட் மற்ற இடத்துக்கு சப்ளை ஆகலாம். அந்த இயற்கையாக அது எப்பயுமே ஹார்ட் ரேட் கம்மியாக போச்சுன்னா பிபி நார்மலாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவருக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கண்டிஷன் எவ்வளவு பேர் இருக்கு? இல்ல ஹார்ட் ரேட் கம்மியா போறவங்க நிறைய கண்டிஷன்ல வரலாம். இவருக்கு வந்து மேபி ஒரு 1,00,000 ஒரு 5,20 பேர் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அது நிறைய விஷயங்களால இருக்கு. இப்போ இவருக்கு சொன்னது செகண்ட் டிகிரி தான். தேர்ட் டிகிரின்னா இன்னும் டோட்டலாவே ஹார்ட் ரேட் வந்து 30-40 தான் இருக்கும். அந்த மாதிரியும் போயிடுவாங்க. சடனா வரலாம். சிலவங்களுக்கு கொஞ்சம் இன்டர்மீடியட் வாங்க, சில டைம் அப்படி கம்மியா போகும், மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகலாம். அது மாறிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? மோஸ்ட்லி இந்த எந்த ஏஜ் குரூப் இந்த மாதிரி நிறைய ஏஜ் அதிகமாக 60+ மேல அந்த மாதிரி வரலாம். ஏன்னா அது எல்லாமே அந்த இருதயத்தில் அந்த உடம்புல வர சேஞ்சஸ் மாதிரி தான். ஏஜ் அட்வான்சஸ் எல்லா இதுலையும் இப்போ முடி கிரே ஆகிற மாதிரி இந்த உள்ள எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அந்த எலக்ட்ரிக்கல் கண்டிஷன், அது நான் சொன்ன மாதிரி கரண்ட் வயர் மாதிரி தான் அந்த ஃபைபர்ஸ். அந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் வரதுனால ஹார்ட் ரேட் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்புகளுக்கு ஏஜ் அதிகமாக. பட் சின்ன வயசுலையும் வரலாம், குழந்தைங்களையும் வரலாம், சின்ன வயசுலையும் வரலாம். சில ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அது பக்கத்தில் அதனால வரலாம், வேலை சில தொந்தரவுகளாலேயும் வரலாம். பட் ஏஜ் அதிகமாக போனதுக்குள்ள ஹார்ட் ரேட் கம்மியாக போகிறது வாய்ப்புகள் நிறைய. இது பண்றதுக்கு டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ இதுக்கு இப்போ இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கருக்கு எதுவும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மல் பேஸ் மேக்கர் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஸோ சப்போஸ் சுகர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பெட்டர் அதுக்கு. ஏன்னா எல்லா ஆப்ரேஷன் மாதிரி தான் அந்த ஆப்ரேஷன். ஸோ அது மினி ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன். பட் ஸ்டில் அதுக்கு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போட போகிறோம். அப்போ இன்ஃபெக்ஷன், சுகர்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கண்ட்ரோலில் இருக்கணும். ரத்தம் கட்டாத மாத்திரைகள்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த யூஸ்வலாக வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 week 10 days கையெல்லாம் ரொம்ப தூக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிடுவோம். 2 weeksலாம். இதில் அந்த மாதிரி பெருசாக இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி இருக்க மாட்டாங்களே, எதுவுமே இல்லை. ஸோ இந்த இதுல வந்து இதுல அந்த யூஸ்வலா அந்த பேஸ் மேக்கர், வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் இங்க இருந்து போய் அட்டாச் ஆயிருக்கும். நம்ம இப்போ ஸ்ட்ரெச் பண்ணா இது வந்து தூக்கினா இப்போ மேல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னா இந்த இப்பதான் பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு 3 months ஆகும் செட் ஆகிறதுக்கு. சில டைம் வெளில வந்து டிஸ்லாஜ் ஆகிடும், மறுபடியும் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாமே. ஸோ இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பண்ணிட்டு எடுத்துலாம் யூஸ்வலாக 24 to 40 hours டிஸ்டார்ப் பண்ணிடலாம். சரி, இப்போ இவர் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்க உங்களோட அட்வைஸ்? இப்போ அவர் இன்னைக்கு கூட்டதே எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த இதில் தான் அவரும் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துன்னு அவர் வந்ததும். இப்போ இந்த ப்ரொசீஜர் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஜென்ரலாக சின்ன குழந்தைங்களுக்குனா எல்லாரும் நிறைய அட்டென்ஷன் கொடுப்பாங்க. பட் ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லாமே 50-60 வயசுலேருந்து தான் இப்போ சின்ன வயசுலையும் வருது. பட் பெரியவங்களுக்குலாம் நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதில் ஒன்று ஹார்ட் ரேட் கம்மியாக போகிற கண்டிஷன்.
இந்த ஹார்ட் ரேட் கம்மியாக போகக்குள்ள அது முக்கியமாக 40 கீழே போச்சுன்னா இல்லை irregular ரிதம் போச்சுன்னா சில கண்டிஷனில் அவங்களை மயக்கம் வரலாம். ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போச்சுன்னா வீட்டுக்கு ஆபத்தாகவும் போகலாம். அந்த ஹார்ட் ரேட் கம்மியாகவும் பார்த்துக்கிறதுக்கு பேஸ் மேக்கர்ன்ற ஒரு கருவி இருக்குது. அந்த பேஸ் மேக்கர் கருவி ஒயரோடு இருக்கிற பேஸ் மேக்கர் அப்படின்றதான் லீட் பேஸ் மேக்கர் வித் லீடு. இப்போ பேஸ் மேக்கர் அதை லீட் இல்லாத பேஸ் மேக்கர் ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் இருக்குது. இது வந்து சின்ன எந்த வயசுலையும் பண்ணலாம். அதான் எந்த வயசுனா 90 வயசு 95 வயசு இருந்தால் கூட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி தான். தொடவரியே ஊசி போட்டு பேஸ் மேக்கர் போய் வச்சுட்டு வந்துடும். 1/2 hour to 1 hour தான் மேக்ஸிமம் டைம் ஆகும். ஸோ இந்த யூஸ்வலாக அந்த இன்சிஷன் அந்த கிழிச்சல் தையல் ஸ்கார் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்ஃபெக்ஷன் ரேட்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் இது பண்ணுறது எல்லா வயசுலையும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் 24 to 48 hours அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பிலோ 15 இயர்ஸ் பண்ணது இந்த பிலோ 15 இயர்ஸ் இந்த பேஸ் மேக்கர் நான் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஒயர் இந்த கம்பெனி இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வேற இருக்கு. மேபி அது ஒரு 35 இயர்ஸ்ல பண்ணியிருப்பேன். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மேக்கர் உள்ள இந்த டியூப் மாதிரி காமிச்சோம்னாங்க அது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட டயமீட்டர் இருக்கும். இந்த டியூப் தொடவழியாக போயிட்டு பேஸ் மேக்கர் சின்னதாக இருக்கும், தொடவழியாக போகணும். ஸோ அது இவ்வளோ ஹைட் இவ்வளோ பாடி சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் தான் அந்த ரத்த கூட நம்ம உள்ள அளவு பண்ணும். அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இது பண்ண முடியாது இந்த ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர். பட் ஒரு இப்போ ஒரு 18 இயர்ஸ் அந்த மாதிரி காலேஜ் கோயிங் இயர்ஸ்லேருந்து பண்ணலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இப்போ சப்போஸ் ஹைட் ஆகுறாங்க, ஒரு 14 வயசு வேணா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா ரத்த குழாயும் பெருசாக இருக்கும். அதனால தான் பண்ணுறோம். பாடி ஷேப்பை வச்சு இதை டிசைட் பண்ணுறது. அப்போ தேவைன்னா அந்த ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். டாப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்து ரத்த குழாயெல்லாம் கரெக்டாக இருக்கிறத அலோவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் வர டெக்னாலஜி எல்லாமே இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கர் தான் வரும். ஸோ லாஸ்ட் இந்த மாதிரி 7-8 இயர்ஸாக இந்த மாதிரி வயர்லெஸ் பேஸ் மேக்கர்னு இருக்குது. சிங்கிள் சாம்பன் அது வேற கம்பெனியில். இது இன்னும் அட்வான்ஸ்டாக யூஸ்வலாக வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் மாதிரி போக இனிமேல் இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும். இதுக்கு மேலே தான் இந்த மாதிரி தான் டெவலப்மெண்ட் வந்துருக்கும். அப்போ இன்னும் அது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். பண்ணுறவங்களும் டாக்டருக்கு ஈஸியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஹார்ட்ல 4 to 6 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம், இன்ஜெக்ஷன் போடுவோம். இந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிற வரைக்கும் டெம்பரரி பேஸ் மேக்கர் போட்டு நவராம படுக்க வச்சிருப்பாங்க தொடவழியா. அது அவ்வளோ பெரிய கஷ்டம். கொஞ்சம் நவந்துட்டாலும் அது ஏதாவது பிரச்சனைக்குள்ள வந்துடும், வீட்டுக்கு ஆபத்தாயிரும். அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த பேஸ் மேக்கர் போடுவோம். அதுலேயும் சில இன்ஃபெக்ஷன் ஆகிற மறுபடியும் 2 சைடு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுதான் 0% இன்ஃபெக்ஷன் ரேட்.